எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் 8வதாக வரக்கூடியதாய் அமைஞ்சிருக்கக்கூடியதும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாய் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமாக என்ன வாய்ப்புகள் அமையும், பாதகமாக என்ன வாய்ப்புகள் அமையும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயத்தை தவிர்த்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பான பலன்களையுமே பெற முடியும். அது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே பூமிக்காரன செவ்வாயாய் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்க மேலே சின்ன அளவிலான சொத்து ஏதாவது இருக்கும். ஒரு சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடுமே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்படும். உங்களோட ராசிக்கு ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு அதிபதியுமே இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனையும் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு எதிரியாக அமையும். 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். வாழ்க்கையில் பிற்பகுதியில் பண வரவு, சேமிப்பு இது எல்லாமே இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட துறையில் பிரபலமாக விளங்கக்கூடிய வாய்ப்புமே இருக்கும். கலைகளில் மிகுந்த ஆர்வத்துடன் காணப்படுவாங்க. இதன் மூலம் உங்களுக்கு பல சிறப்பான பலன்களையுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வருவது நல்லது. செவ்வாய்க்கு எதிர்குணத்தை கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வரதுனால நன்றாக சுகபோகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையின் நிலைமையை குறித்தும் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்பொழுதுமே. காடு மலைப்பகுதியில் சுற்றி திரியும் சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்களாக இருப்பாங்க. மிக மிக பழமையான தலங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசனம் செஞ்சுட்டு வழிபடுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே சந்திரன் உங்களுக்கு நீச்சமாவதால் சட்டனை என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்றத புரியாமல் செஞ்சுடுவீங்க. திடீர்னு பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிப்பீங்க. அதே போல் சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதிரி சித்தர்களை தரிசனம் செய்ய சொன்னோம் இல்லையா, அந்த தரிசனத்தை கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிறத நீங்கள் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறதுமே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நவகிரகத்தோட தலைவனாக சூரிய பகவான் இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இந்த மாதம் உங்களுக்கு சூரியனோட அமைப்பு அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் மீது தாக்கத்தையும், அவர் சில கிரகங்களோட சேர்வதால் உருவாகும் யோகம் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாகவோ அல்லது கடினமான பலனையுமே தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நல்ல பலன்களும் இருக்குது, கடினமான பலனுமே இருக்குது. உங்களோட ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மையாக நடக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு முதலீடுகள் மூலம் நல்ல ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்பு அமையப்போகுது. புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க. பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்புமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுது. மற்றவங்களோட பாராட்டு ஊக்கத்தை தரும், மன திருப்தியை தருவதாகவும் அமையும். உங்களோட வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதோடு மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைக்குங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் செலவுகளுமே அதிகரித்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட தாயின் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த மாதத்தில் உங்களோட வேலை, திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சாதகமான வகையில் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை, வியாபாரம், தொழில் அப்படின்னு எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றும் பொழுது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா கூட எந்த ஒரு சூழ்நிலையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். ஆனால் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் இரவு வீட்டுக்கு திரும்பும் போதும் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடணும். எந்த ஒரு சண்டை சச்சரவு, இந்த கோபப்பட்டு பேசுறது, தேவையற்ற வீண் வாக்குவாதம் மேற்கொள்கிறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையாக நடத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள வீண் வாக்குவாதம் செய்கிறதும் சண்டை போடுறதும் வேண்டாம். இந்த மாதம் பிள்ளைகளோட நலனில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பெரியவங்களோட மரியாதையாக நடந்துக்கோங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துங்க. அதே போல் இந்த மாதம் முருகன் வழிபாடு உங்களுக்கு பல வகையான நன்மைகளையுமே உண்டாக்கி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்துக்கான முயற்சி நான் செஞ்சேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கு தீர்வு காண முடியுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட ஜாதக அமைப்பால் என்ன மாதிரியான கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த வகையில் நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அவங்க ஏன் பிரச்சனை வருது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே சொல்லிடுவாங்க. இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாகவே நிறைய பேர் இவங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பருமே நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த நம்பர் கட்டாயம் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எல்லாம் என்ன மாதிரி மாற்றம் நடக்க போகுது, அந்த மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பலம் பெறும் யோகம் இருக்குது. பல வாய்ப்புகளையுமே தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். வராத தொகையுமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் அமையும். மருத்துவ செலவுகள் குறையும், மன நிம்மதி உண்டாகும். மாத தொடக்கத்தில் மருத்துவ செலவுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. போன மாதத்தை விடவே இந்த மாதத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் படிப்படியாக உங்களோட ஒவ்வொரு செயலுமே சிறப்பான பலனை பெற முடியும். தொழில், உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் கூடுதல் முயற்சி செய்யும் பொழுது நல்ல லாபத்தையும் பெற முடியும். தைரியத்தோடு செயல்பட்டால் சாதனை படைக்கும் மாதம் இது. 6க்கு அதிபதியாக செவ்வாயும் 8ல் சஞ்சரிக்கிறதுனால எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். இந்த மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வளம் மிக சிறப்பாகவுமே இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்த மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோகத்தில் உயர்வும் எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களோட எண்ணங்கள் நனவாகும் வாய்ப்பையுமே நீங்கள் பெற முடியும். மேல் அதிகாரிகள் உங்களோட குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு விருதுகளும் வெற்றிகளும் வந்து சேரும். உங்களோட வாழ்க்கை மற்றவங்க பார்த்து வியக்கும் அளவிற்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் பலம் பெறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். துணிந்து சில முடிவுகளை எடுத்தால் நீங்கள் அதற்கான ஊக்கத்தையுமே பெற முடியும். துணிந்து நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம் இருக்கும். வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்குமே ஆசை பழிக்கும். படித்து முடிச்சுட்டு வெளிநாடு சென்று பட்டப்படிப்பு மேற்கொள்ள தொடரணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், மணி விழா, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களோட இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. அதே போல் புதன் பகவான் மீன ராசிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு புதன் அங்கே நீச்சம் பெறுவது உங்களோட ராசிக்கு ஆனவர் தான் புதன். இவர் நீச்சம் பெறுவதுமே நல்லது தான். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். தொடர்கதையாக வந்த கடன் சுமை குறையும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடக்கும்.
பல முக்கிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செஞ்சு தருவாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமும் அமையும் வாய்ப்பையும் பெறுவீங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணும் மதிப்பும் உயர்ந்து காணப்படும். பெண்களுக்கு இல்லத்தில் காரியங்கள் சிறப்பானதாக இருக்கும். உங்களோட வீட்டில் உங்களோட பெயராலேயே சொத்து வாங்கும் யோகமும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.